நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், பள்ளிவாசல் ஒழுங்கா இயங்கணும்டா ஒரு தலைவர் வேணும், ஸ்கூல் ஒழுங்கா இயங்கணும்டா பிரின்சிபல் வேணும். இல்லப்பா ஸ்கூலுக்கு பிரின்சிபல் தேவையில்லண்டா, ஒரு டீச்சர் 1 மணிக்கு போவான், ஒரு டீச்சர் 10 மணிக்கு போயிருவாங்க, இன்னொரு டீச்சர் வரவே மாட்டாங்க. யார் என்கிட்ட கேட்க? பிள்ளைகள் அங்கங்க போயிரும். இல்லப்பா ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும். பள்ளிவாசல்ல ஜும்மா நாள் இந்த மிம்பர்ல இந்த பக்கம் ஒரு மௌலவி, அந்த பக்கம் இன்னொரு மௌலவி, இந்த ஒரு பக்கம் இன்னொரு மௌலவி. ஏன்? தலைவர் 4 பேர் ஆச்சு, தலைவர் ஒரு ஆளா இருக்கணும். இது பேசிக் கான்செப்ட். எங்க போனாலும் 5 பேர் உட்கார்ந்த ஒரு ஆள் தலைவர், 10 பேர் உட்கார்ந்த ஒரு ஆள் தலைவர். நானா நீயான்னு போட்டி வந்துட்டு குட்டிச்சோறு ஆயிரும் அர்த்தம். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? வீட்டுல ஜனாதிபதி வேணும், நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தலைமை வேணுமா? ஆனா வீட்டில் தலைவர் வேணும்னு ஒரு காலம் இருந்துச்சு. தலைவர் வந்தா வீட்டுக்குள்ள அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இந்த படங்கள் என்ன கொடுத்தது தெரியுமா? தலைவரா ஆம்பளையா, அவருக்கு என்ன மரியாதை? அப்போ 2 பேரும் அப்படி பேசுங்க, அப்படிதான் படம் சொல்லி கொடுக்கும். நீ தள்ளு, அவர் புடி, என்னமோ பண்ணு. இப்படி சொல்லி கொடுத்தா என்ன சமத்துவம்? ஆணும் பெண்ணும் சமன். உனக்கு ஆண்மா இருக்கு, எங்களுக்கு ஆண்மா இருக்குது, அது என்ன பெண்களை கீழாக்குறது? அது வேற விதமா கொண்டு வந்து நுழைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார், நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சாதான் இதுல இருந்து விலகலாம், உங்க பிள்ளைய கைட் பண்ணலாம். அதனால தான் நான் சம்பவங்களை சொல்லாமல் நஜன் சித்தாந்தத்தை சொல்கிறேன். கவனமா புரிங்க. இது சாதாரண படம் தானே, உங்களுக்கு இது சாதாரண படம். இது உலகத்தை அழிக்கிற மாபெரும் நஞ்சு. வீட்டு பக்கத்துல கூட வரக்கூடாது. என்ன சித்தாந்தத்தை உள்ள போட்டா? ஆணும் பெண்ணும் சமரன் போட்டாச்சு. இது திரும்ப 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 கொடுப்பான். இந்த குஷ்பு இருக்கிறா பாருங்க, அவதான் இந்த ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணம் நடக்கணும்னு சொல்ற நேரம் பேரணி போனாங்க இந்தியாவில். அமெரிக்காவில் சட்டையாப்புல சரின்னு கொடுத்த உடனே இவன் தான் முன்னுக்கு நிற்கிறான். அப்ப அதனால இந்த நடிகைகள் எல்லாம் பசந்த வாங்கி வைப்பான். சித்தாந்தத்தை கொடுக்கணுமா வாங்கிடுவான். சல்மான் ருஷ்டி, யார்? தஸ்லிமா நஸ்ரீன். சித்தாந்தம் விதைக்கணுமா? கற்பப்பை சுதந்திரம் வேணும். தஸ்லிமா நஸ்ரீன், எவ்வளவு உனக்கு வேணும்? எத்தனை கோடி வேணும்? இஸ்லாத்தை உடைக்கணுமா? அவரை ராஜ மரியாதை கொடுத்து உட்கார. சூப்பர், நீ என்னமோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாங்க. சந்திர மண்டலத்தில் போய் ஊடு கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டாங்க. கற்பப்பை சுதந்திரம் வேணுமா? தஸ்லிமா நஸ்ரீன். ஆண்கள் 4 முடிக்கல மாதிரி பெண்களுக்கு 4 வேணும்டா. இந்த ஒன்று தான் உலகத்துக்கே தஸ்லிமா நஸ்ரீனை கொண்டு போய் வச்சுட்டான். இப்படித்தான் விலை கொடுத்து வாங்குவான்கள். அவைகளை எல்லாம் சமுதாயத்துக்குள்ள போடுவான். தஸ்லிமா நஸ்ரீன் உங்களுக்கு கோபம் வரும், சல்மான் ருஷ்டி தான் கோபம் வரும். குர்ஆனை பார்த்து சாத்தாடிய வசனம்டா. ரஜினிகாந்த் கோபம் வராது உங்களுக்கு? அதே வேலை பண்றவன், அதே அருவருப்பு வரும். பன்றி இறைச்சி எப்படி அருவருப்பாக காட்டி வெறுக்க வச்சிங்களோ, இந்த கூத்தாடிகளை நீங்க அப்படி காட்டினீங்களா?